ப்ரோ சின்னவரோட ஏரியா போல. தெரியுது, அதான் யோசிக்கிறேன். சொல்லு சொல்லு. அதுதான் நம்ம ஆசை. ஆனா வந்து விடுங்க, அது வேற, நம்ம அதை பேச தேவையில்ல. ஒண்ணு என்னன்னா, ஜனநாயகத்துல மக்களோட நம்பிக்கையை பெற்று வராரு தளபதி. வந்து ஏற்கனவே ரொம்ப தமிழ் மக்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து, பெண் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவர் அண்ணான்னு கூப்பிடக்கூடிய ஒரு உறவு இருக்கு. அவர் வந்து நல்லா இப்ப வந்து செய்து வர கூட மக்களுடன் தளபதி அந்த இது ஓட்டும் போது நமக்கு நல்லா தெரியும் அவர் வந்து எவ்வளவு ஒரு மக்களால வந்து நேசிக்கப்படுற ஒரு தலைவரா இங்க வளர்ந்துட்டு வர்றாரு. அதை முறியடிக்கணுங்கிற ஒரே ஒரு சீப் ஆசை. அதை வந்து நீங்க அவரை தான் அடிக்க முடியல. இங்க தொண்டர்களை, கட்சியை இந்த மாதிரி வந்து சித்தரிச்சு நீங்க பண்ற அரசியல்லாம் யாரும் பெருசா கண்டுக்கல. நீங்க நினைக்கிறது வந்து சோசியல் மீடியா ஒரு சின்ன ஒரு இடம் தான் ப்ரோ. ஆஃப்லைன்ல பாருங்களேன், ஆஃப்லைன்ல வேலை பார்க்கக்கூடியவங்க தான் நம்ம ஸ்பேசஸ்ல வந்து நிறைய பேசுறாங்க பெண்கள்லாம். இப்படி வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த பின்பத்தை உடைக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான். இந்த தளபதி பாருங்களேன், ஸ்டேட் டூர்லாம் போகும்போது தினமும் ஏற்கனவே அவர் வந்து தலைப்பு செய்தியெல்லாம் அவரை வச்சுதான் ஓடுது, யூடியூப் தம்ப்நெயில்லாம் அவரை வச்சுதான் ஓடுது. அவர்லாம் ஸ்டேட் பயணம் மேற்கொண்டாருன்னா தினம் இவங்களுக்கு எத்தனை நாள் இவர் பயணத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு 24 மணி நேரம் இதுதான் நியூஸ். ஆமா, எஸ் பிகம் த அண்ட் கடைசியிலங்க எவங்க இந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஸ்டாண்ட்ஸ் எடுக்க முடியும்? மையத்துல ஆடுற பாஜகவை ஒரு மதவாத பிளவுவாத சக்தின்னு வந்து கரெக்டா சொல்லி, நிர்வாக சீடு கிட்ட இந்த ஊழல் மலிந்த ஆட்சியை நடத்துற திமுக எங்களுக்கு வேணாம், ரெண்டு பேருமே வேணாம் கூட இல்ல. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேணாம், அதான் ரெண்டுமே தேவையில்ல தூக்கி போட்ட ஒரே ஆள் இவர் தான். இல்ல அது வந்து நான் சத்தியமா இதுதான்டா தளபதின்ற மாதிரி இருந்தது. பேசுறப்ப ஒரு கூஸ்பாம்ஸ் வரும் பாரு. எப்படின்னா லைவ் ஸ்டேட்மெண்ட் அதனால என்ன பிரச்சனை நான் சமாளிக்க தயாரா இருக்கேன். இதுக்கு மேல ஒரு நம்பிக்கை யாரும் தர முடியாதுல்ல. பேர் வேணா வீரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சாராயம் பிராண்ட் இல்ல, இதுதான் உண்மையான நிஜமான வீரன், புரியுதுங்களா? இவங்க விட்டுருக்காங்க அலெக்ஸ் ஏதோ ஒரு சாராயம் பிராண்ட் வீரன்ட்டு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கிடையாதுங்க. உங்களுக்கு வீரனோட அழகு தெரியுமா? இதுதான் களத்துல இறங்கி உங்க ரெண்டு பேரையும் அட் அ டைம் எதிர்த்து இங்க வந்து பசங்களை அரசியல் படுத்தி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற ஒரு அரசியலை செய்து, இதெல்லாம் தான் புரட்சி. கடைசியில சொல்றேன், அவருக்கு எதுவுமே வேணாம், எல்லாம் மக்கள் உங்களை நம்பி வந்திருக்கேன்னு சொன்னார் பாத்தீங்களா மாநாட்டுல, அது 100% உண்மை. அது அவருக்கு வந்து பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு, சக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு. அரசியல் எவ்வளவு பெரிய தலைவலின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்துட்டு வந்து இவர் செய்யறாருன்னா இவரோட உயர்ந்த நோக்கத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு களமாடுங்க. தளபதியோட உயர்ந்த நோக்கத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு களமாடுங்க. மற்றது எல்லாமே செகண்டரி தான். சொல்றான் பாருங்க, நான் பரண்டூர் மக்களை அழைச்சிட்டு போயிட்டு நான் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயார்னு இருக்காரு. அந்த அளவு பேசுறது வந்து இல்ல. இவ்வளவு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, இத்தனை 75 வருஷம் ஆண்ட கட்சி. ஃபர்ஸ்ட் பார்த்தப்பவே சொல்லிட்டுதான் வந்தாரு. அங்க ஃபர்ஸ்ட் போய் வந்து மக்களை பார்த்தப்பவே சொல்லிட்டுதான் வந்தாரு, நாங்களும் எங்க தொண்டர்களும் கடைசி முடியும் வந்து உங்க கூட இருப்போம், இதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அதுக்கும் நம்ம வந்துட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி. நடுவுலையும் ஏதோ அதை பத்தி பேசினப்போ நான் யோசிச்சேன், அந்த மாதிரி கரெக்டா அவரு இப்போ அத பேசினதுமே எனக்கு அன்னைக்கு பேசினதுதான் ஞாபகம் வந்துச்சு, அவரு சொன்னதுதான். 1000 டேக்கு ஒரு வாட்டி இது பண்ணியிருந்தாங்க, போராட்டம் நடந்த அந்த 1000வது நாளுக்கு ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில கூட பாத்தீங்கன்னா லாயர்ஸை கூட்டு அதுக்கான இது என்ன சொல்றது, என்ன சட்டப்பூர்வமா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப விலை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம், அந்த லேண்டோட விலை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் மும்பரமா கொண்டு போறாங்க நம்ம இல்ல. இப்ப தாவேகா எடுத்துருக்கிறது வந்துன்னா மக்கள் பிரச்சனையை வந்து சட்ட ரீதியாவும் எதிர்கொள்ளலாம், அதை போராட்ட ரீதியா எதிர்கொள்ளலாம். தமிழ்நாடு அளவுல எங்க என்ன பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் உறுதுணையா நிப்போன்றத தளபதி வச்சிருக்க. இது மக்களோட பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரந்தூர் மட்டும் சொல்லல, எந்த இனிமே நடக்க போற பிரச்சனை இருக்க எல்லா பிரச்சனைக்கும் சட்ட ரீதியாவும் சரி போராட்ட ரீதியா சரி அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு இது இருக்கிறது பெரிய விஷயம். அது தலைவர் எப்பயுமே மக்களோட பிரச்சனைக்கு முதல் குரல் தலைவரோட மட்டும்தான் இருக்கும். அவர் வந்து பண்ணக்கூடிய அரசியல் வந்து முதல்ல இருந்து என்னைக்குமே மக்களோட தான் நின்று இருக்காரு. அவர் வந்து பழக்கம் என்னன்னா, அவர் போற இடத்துல அவர் மைய பொருளா இருக்கக்கூடாது, அவருக்கு அவ்வளவு தன்னடக்கம், அவ்வளவு பணிவு. பாண்டே கூட சொல்றாருல ஒரு இன்டர்வியூல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் செய்த ஒரு ஹியூமனிட்டி இதுன்னா, அவர் அந்த அம்மாவுக்கு, அஜித்குமாரோட அம்மாவுக்கு அது கொடுக்கும்போது அவர் வந்து முதுக காமிச்சுக்கிட்டார்.
அவருக்கு வந்து இதுல இருந்து ஒரு ஆதாயம் எல்லாம் வேணும்னு இல்லைங்க. அவருக்கு இதுல இருந்து ஒரு மேடை வேணும், விளம்பரம் வேணும்லாம் இல்ல. அவர் வந்து அனிதா மரணத்துக்கு போனப்போ கூட சரி, தூத்துக்குடிக்கு போனப்பவும் சரி, ஜல்லிக்கட்டுக்கு ஒரு கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு போனப்போ கூட சரி, அவருக்கு வேண்டியதெல்லாம் மக்களுக்கு நம்ம போய் நிக்கணும், குரல் கொடுக்கணும். இது ஒரு போராட்டம் நடக்குது, நியாயம் நடக்குதுன்னா நம்மளும் போய் நிக்கணுங்கிறதான் அவரோட எண்ணமே தவிர்த்து அவருக்கு இதுல ஒரு விளம்பரம், ஆதாயம் அந்த மாதிரி உள்ள ஒரு தலைவரே கிடையாது. அதுதான் தலைமைக்கு ஒரு பண்பு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து நீங்க எப்பவுமே வந்து அவர் எதுவுமே பண்ணல உங்களோட விமர்சனங்கள்லாம் யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்கலாங்க. 75% மக்கள் உங்களுக்கு என்னைக்குமே ஓட்டு போட்டவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களோட அலிகேஷன்ஸ் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இப்ப தளபதி சுற்றுப்பயணம் இறங்கணுன்னே இந்த 200 கும்பல் இருக்காங்களே, 200 கும்பல், இந்த மீடியா மீடியாலாம் இருக்காங்கல்ல, என்னென்ன வதந்திய பரப்புவாங்கன்னு மட்டும் பாரு அலெக்ஸ். அன்னைக்கு வந்து இவர் வந்தனாலதான் இந்த பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனையாச்சு, அது மாதிரி எதுவுமே ஆயிருக்காது. இவங்களா கிரியேட் பண்ணி விடுவாங்க. இதுல இந்த 200 கும்பல் என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஒருத்தன் போற ட்விட்டை அப்படியே காப்பி பண்ணி எல்லாம் ட்விட்டு போடுறது. இதெல்லாம் இது ஒரு பொழப்பு. இந்த இதுல எவனா பேசி எவனாவது ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பண்ணலாம். காப்பி பண்ணி பேசுறதுக்கு என்னத்த சொல்றது இவங்கள. சொல்லுங்க. இல்லடா, வீட்டுக்கு போன் பண்றேன். நேத்தா காலையிலயா தெரியல என்ன சொன்னாங்கன்னா, ஏப்பா விஜய் வந்து என்ன இவரு கூட எடப்பாடி கூட கூட்டணிக்கு போறாருன்னு கேட்டாங்க. யாரும் வந்து இல்லப்பா நியூஸ் சேனல்ல போடுறாங்க, இந்த மாதிரி வந்து பாஜக சரியா மரியாதை கொடுக்கணும்னா அவரு வந்து அதுல இருந்து வந்துருவாரா, அதுக்கப்புறம் அவரு விஜயும் சேர்ந்து நிப்பாங்களா, இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னது, டிவி சேனல்ல தான் போடுறாங்க. ஏமா டிவில இதெல்லாம் நம்பாத. இன்னொன்னு ஊர்ல சொந்தக்காரங்க அதான் சொன்னேன், ஊர்ல சொந்தக்காரங்க பார்க்க போகும்போது அதான் போகல, பாக்குறதுக்கு போகல. அப்ப இதெல்லாம் சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் கூட்டு செய்ய மாட்டேங்க. இல்லடா டேய், இதடாடா நான் சொன்னேன், டிவி சேனல்லாம் நம்பாத, அதெல்லாம் பேக்கா போடுறாங்க. இது மட்டும் கிடையாது, ஊருக்கு போனா இவங்க எல்லாம் சொல்லு, எல்லார்கிட்டையும் சொல்லு இந்த மாதிரி சொல்லி விட்டுருங்க. இல்ல ப்ரோ, வீட்டுல இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, வீட்டுல ஹால்ல உட்காந்து போன் நோண்டுக்கிறேன். எங்க அம்மா ஹால்ல தான், சாரி பெட்ரூம்ல உட்காந்து போன் நோண்டுக்கிறேன். எங்க அம்மா ஹால்ல இருந்து சொல்றாங்க பாலிமர் யூஸ் பண்ணிக்குது. என்னடா விஜய் ஏடிஎம்கே கூட கூட்டணியா, கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வர்றா, எங்க டெபுட்டிஸ் தான் துணை முதலமைச்சரா இல்லதா இந்த மாதிரி செயலரா கேட்டிருந்தாங்க. நான் பார்த்துட்டு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றேன் அந்த இதுதான். அதான் சொன்னேன், இல்ல அதெல்லாம் இல்ல, விஜய் அந்த கட்சியும் போவாது, தனியா தான் நிக்கும்னு சொன்னேன். அதுக்கு வந்துட்டு தான் எங்கம்மால ஏடிஎம்கே தெரியல, அவங்க ஆசை வந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தெரிஞ்சு வீக்கா தான் இருக்குதான், ஏடிஎம்கே வீக்கா தான் இருக்குதுன்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அது விஜய் சொல்றது கூட சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம ஆள் பத்தி நம்மளுக்கே தெரியல. ஐயோ அந்த ஆளு திரும்ப போனா கூட போவாரான்னு ஏடிஎம்கே கிட்ட போக மாட்டாருன்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்க வீட்டுல. நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னால இந்த ஸ்பேசஸ் வந்தப்போ என் ப்ரொஃபைலோட டிபியை நான் மாத்தவே, ப்ரொஃபைலோட பயோவை மாத்தாம முதல்ல இருந்து என்ன வச்சிட்டு இருக்கேன், தளபதி ஃபார் சிஎம் இன் 2026. அதுதான் நான் கன்சிஸ்டன்டா வச்சுட்டு வரேன். இல்ல ப்ரோ, இப்ப ஒரு நிமிஷம், அட்லீஸ்ட் அந்த கூட்டணி கான்வர்சேஷன் ஆகுது, பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னா யோசிக்கலாம், அட்லீஸ்ட் யோசிக்கிறது புரியுதா, ஒரு தாட்டாவது யோசிக்கலாம். பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணி வச்ச பிறகு விஜய் அது கன்ஃபார்மா தான் அவரே தூக்கி போட்டு மடிச்சிட்டு போறதான். ஏடிஎம்கே உண்மையான ஏடிஎம்கே யாராவது இங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, எங்க தொகுதியில நின்னு பேசினதுதான் ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா பேசினாங்க. லேடியா மோடியான்னு சொன்னாங்க. ஜெயலலிதாலாம் பிஜேபி மோடியா சுத்தமா தான் 100% ஹேட் பண்ணாங்க. இவனுங்க 100% லவ் பண்றானுங்க. 2004ல இனிமே வாழ்நாளைக்கு உங்களோட கூட்டணியே கிடையாதுன்னு வந்து மே 2004ஓட நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா சொன்னாங்க, இந்த மாதிரி பாஜகவோட போனதுனாலதான் நான் தோத்தேன், எனக்கு இந்த இவங்க ஸ்டேட்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசியல் பண்ணப்போதான் திருப்பி எல்லாம் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து அவங்கள நம்பி அவங்க பக்கம் திருப்பி வந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பிஜேபி எதிர்த்தாங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா, அவங்க தேர்ட் ஃப்ரண்டா இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க விஜயோட ஸ்டாண்டுல தான் இருந்தாங்க. இப்ப தளபதி என்ன ஸ்டாண்ட்ல இருக்காரோ, காங்கிரஸும் வேணாம் பிஜேபியும் வேணாம். காங்கிரஸ் வேணாம்னா இப்ப திமுகவோட இருக்கிறதுனால வேணாம், நாளைக்கு ஒருவேளை நீங்க அங்கிருந்து பிரிஞ்சு வந்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஸ்டாண்ட் என்னன்னா தாவேக்காவோட ஸ்டாண்டு,
இது எங்க முதல் தேர்தல், எங்களுக்குன்னு ஒரு சதவீதத்தை நிரூபிக்கணும், தளபதி சிஎம் கேண்டிடேட்டா இருந்து வரக்கூடிய அப்படி கிடையாதுங்க. இல்ல அது ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றது. அதாவது எங்களோட கொள்கை கோட்பாடை ஈர்த்துக்கிட்டு இது பயணிக்கிறவங்க வரலாம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தலைமையை சொல்லியாச்சு, ஓகேங்களா? அப்ப என்ன சொன்னது, கூட்டணி குறித்து பின்னர் விவாதிக்கப்படும் சொல்லியாச்சு. நம்ம கேட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அவங்கவுங்க ஆளாளுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு போறாங்க. இப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா கேட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு பாவம் அவர் வேற. எனக்கு அந்த பச்சை பஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. 1000 தான் சொல்லு. எடப்பாடி நேத்திக்கு அவரு ஞாபகம் தான் வருது அத பத்தி பேசினாலே. எடப்பாடி பஸ் கேரவான்ல அவரு போறாரு. கடலூர்ல இருந்து விருதாச்சலத்துக்கு அப்படிதான் பஸ் ஓடும், இளையராஜா சாங் போட்டு. ஒரு டவுட், இன்னைக்கும் போனாரா? யாரும் இல்ல தெரியல, போனாரா இல்லையா? இன்னைக்கு நேத்து போனாரு. அவருக்கு என்னப்பா ஜாலியா போவாரு. ஆனா இல்ல இவருக்கு எதுக்கு சார் ரிசர்வ் பிரிவு செக்யூரிட்டின்னு தெரியல. இல்லடா கை ஏதாவது பண்றாங்கல்ல, ஏன்னா கை கும்பிட்டுக்கிட்டே போறாரு. விஜய்க்கே வாய்ப்பு இருக்குதான் இதுல. இவருக்கு ஆனா எதிர்கட்சியில என்ன பண்றது? நார்மல் தான் அலெக்ஸ், இவர் எக்ஸ் சிஎம் எதிர்கட்சி தலைவர். அதான் எதிர்கட்சி அந்த ஒரு பவரால எக்ஸ் சிஎம்னே இருக்கும். அவங்களுக்கும் வந்து அந்த இப்ப கலைஞர்லாம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அவருக்கு ரெட் பிளஸ் தான். ரெட் இல்ல வந்து திடீர் முதல்வர், திடீர் முன்னாள் முதல்வர். இந்த சின்னம்லாம் எப்போ வரும் கட்சி? சின்னம்மா என் காதுல சின்னம்மான்னு வந்தது. சின்னம் வந்துட்டு வரும். சின்னம்லாம் டிவியா ஆட்டோவா அது வந்துட்டு வாங்க எல்லாத்தையும் கொட்டுங்க தான் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுங்க பாத்துக்கலாம். விசில் டிவி ஏன்னா நம்ம பசங்களுக்கு ஈஸியா இருக்கும். விசில் போடுனா ஓட்டு போட்டுருவானுங்க. விசில் போடு ஊர் முழுக்க விசில் வச்சு தெரிவானுங்க. கண்டக்டர் கல்தா மட்டும் வச்சு கீழே இறக்கப்படுற மாதிரி விசில் வச்சு. விசில் வந்து என்னன்னா தப்பு செஞ்சாலும் பார்த்த உடனே விசில் அடி. விசில் ப்ளோவர் அந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் தவறு வந்து விசில் ப்ளோவர். இல்ல இது நம்ம பேசுறது தவறு, அவங்க முடிவு பண்ணுவாங்க. இல்லடா நம்ம பேசுறது தவறுறா, அது ஒரு கெஸ் தான். அதான் யாரும் இதுதான் சிம்பிள் சொல்லல. இல்ல ஆனா விசில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆமா அது மட்டும் ஸ்ட்ராங்கா ஸ்ப்ரெட். ஆனா இல்ல நடுவுல சில பேர் ஆட்டோன்னு ஏன் பேப்பர்ல போட்டாங்க. நான் கூட எடுத்து போட்டிருப்பேன். பேப்பர் தான் வெயிட் ஃபார் தி அஃபிஷியல் அப்படின்னு போட்டதான் பேப்பர்ல கூட போட்டாங்க. ஆட்டோ சிம்பிள் இருக்குது அப்படின்னு. லேப்டாப் விக்னேஷ் ப்ரோ ஏதோ ஆப்னு சொல்றாங்க. ஆமா ஒரு நிமிஷம். இல்ல மை டிவி ஆப்னு ஒன்னு வர போகுதுன்றாங்க. வாய்ப்பு இருக்கு. ஆமா இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ. ஏதாவது குறை சஜஷன் இல்ல ஏதாவது ஒரு ஊருக்கு ஏத்த மாதிரி லாகின் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அட்ரஸ் பண்ற மாதிரி ஆப் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படிதான் இது பண்ணி வைப்பாங்க. ஏன்னா பேசிக் வந்துட்டு ஏற்கனவே வெப்சைட் இருக்குது, டிவிக்கு வெப்சைட். இது சொல்லு அதுதான் ஏன்னா வெப்சைட்ல அவங்க எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா, நீ வந்து இப்ப உறுப்பினர் சேர்க்கையில இருக்கன்னையா, இப்ப வந்து புதுசா வந்து யாராச்சும் நீ மெம்பர் ஆக்கி விடுறேன்னு, இப்ப அவங்க வந்து களப்பணியில ஈடுபட போறாங்களான்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நீ கொடுக்கும் போது அதுல வந்து இது பண்ணும்போது நீ வந்து எஸ் கொடுத்தனையா, அந்த பர்சனோட இது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு போடும். அவங்க போன் நம்பரோட பாத்தீங்கன்னா அது வந்து டீட்டெயிலோட பாத்தீங்கன்னா அது அந்த இவங்களுக்கு போடும். ஸோ அவங்கள வந்து களப்பணியில எல்லாத்தையும் ஈடுபடுத்துவாங்க. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு மட்டும் தான் போட போறேன், ஆனா இந்த கட்சியில வந்து ஒரு மெம்பர் ஆக்குறதுக்கு வந்து நான் ஆசைப்படுறேன், பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன், ஆனா நான் வந்து மீட்டிங் வர்றதுக்குலாம் எனக்கு டைம் இருக்காது, இது இருக்காது, நான் வந்து ஓட்டு மட்டும் போட்டு போவேன், ஆனா கார்டு மட்டும் வாங்கி வச்சுக்குவேன்னு சொன்னா அந்த இது மட்டும் வாங்கி வச்சுக்கலாம், அந்த ஆன்லைன் கார்டு. ஸோ அதை டிசைன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது கொடுத்துருந்தாங்க. நீங்க கலப்பணிலாம் ஈடுபட போறீங்களா, இன்னும் உனக்கு வார்டுல வந்து நீங்க இத்தனை பேரை சேர்த்து விட்டா பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் இதாகும். அதாவது பாத்தீங்கன்னா டைமண்ட் இதெல்லாம் கொடுத்தது அந்த அளவுக்கு பண்ண அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அது வெப்சைட்லயே கொடுத்திருந்தாங்க. ஆப் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் அதுல நிறை குறைகள் அடிஷனலா பாத்தீங்கன்னா டிராபேக் ஃபீட்பேக்ஸ் அவ்வளவுதான். இல்ல வீட்டுல கார்த்திப்போம் அப்பா ஆதார் கார்டு கொடு, ஓட்டர் ஐடி கொடு, இருக்கிற ஓட்டர் ஐடி இருக்குது எல்லாம் சேர்த்து போட்டு அதை லாகின் பண்ணு சொல்லுங்க பாப்போம்.
காலங்காலமா எங்க ஏரியால காலங்காலமா ஜெயலலிதா கூட்டு போட்டாங்களே வாங்கி. இங்கேயும் எங்க ஃபேமிலில ஜெயலலிதாக்கு தான் போட்டாங்க. அப்புறம் எடப்பாடி வரும்போது அவள்தான் அது டோட்டலா அது ஹேட் ஆயிடுச்சு. கட்சி முடிச்சது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன்றனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒரு கூட்டுன்னு போயிடுங்க. அதாவது இல்ல தலைமுறையா எனக்கு இது சீமான் கட்சி ஆரம்பிச்சதுல போட்டுன்னு இருக்கும். புரியுதா? இதான் உண்மை. சீமான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து போட்டுன்னு இருப்பாரு. யாரா நீங்க தான். வேற யாரு? சீமானா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுனா நீங்க டிபி வைக்காம இருக்கணும். புரியுதா? நீங்க தான் தெரியுது இல்ல, ஆளு தான் 30 வயசு 30 ஏஜ். நீங்க கொஞ்ச நேரம் தளபதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுன்னு சொல்லுவாரு. நான் மொத்தமா 3 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டேன் அலெக்ஸ். எனக்கு அந்த கேஸ் அவளை பார்த்தாலே இவர் ஞாபகம் தான் வருது. எனக்கு இல்ல 3 இல்ல நீங்க அதுக்கப்புறம் வெளிநாடு போயிட்டீங்க. அது வேற. நிறைய எலெக்ஷன் ஆக்சுவலி 4 இல்ல போட்டேன். 4 எலெக்ஷன்ல என்னெல்லாம் தெரியுமா? 2009ல அதிமுக போட்டேன். 2011லயும் அதிமுக தான். 2014லயும் அதிமுக தான். 2016லயும் அதிமுக. அப்புறம் வெளிநாடு போயிட்டீங்க. அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். ஜெயலலிதாக்கு கடைசியில போட்டதுங்க. அவங்க டிசம்பர் 2016ல இறந்து போயிட்டாங்க. ஆகஸ்ட் 2016. இதுல இல்ல நீங்க பரவாயில்ல. அந்த டைம் ஒரு நிமிஷம். அந்த டைம் இருந்தவங்களுக்கும் தெரியும். நோட்டாக போட்டேன் 21 எலெக்ஷன். ஏன் இடம்கேக்கு போடலன்னு கேட்டானுங்க. செம்ம காண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்ல, விஜய் மேலகிற விஜய் அந்த சர்க்கார் டைம் கேட்டு கூட வந்துட்டு ஸ்டெர்லைட்ல சுட்டது 8 வழிச்சாலுன்னு செம்ம எனக்குலாம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனா வீட்டுலலாம் இடம்கே போட்டாங்க. நான் நோட்டாக போட்டதுக்கு இன்னொரு காரணம், என் ஃப்ரெண்டு எம்என்எம் கட்சி போடுன்னு டார்ச்சர் பண்ணதான். எனக்கு புரியல. அதாவது ஃப்ரெண்டு எம்என்எம் சொல்றான், வீட்டுல ஏடிஎம்கே சொல்றாங்க. வேற கட்சியும் தோண மாட்டேதுதான். அதான் இல்ல போயிட்டு நோட்டாக்கு போட்டு. ஆனா அதுக்கப்புறம் நோட்டாக்க போடுறது தப்புன்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன் வந்துச்சு. லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்ப அதான் ஏடிஎம் கேக்க போட்டேன். ஆனா அது தேவையில்லாத வேலைதான். என்ன பண்றது? வேற எதுவும் இல்ல, வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா டிஎம்கே மேல சம்பகான் இருந்தது. அதனால ஏடிஎம் கேக்க போட்டேன் லோக்சபா எலெக்ஷன் அப்ப. சொல்லுங்க. இல்ல எலெக்ஷன்னாலே இந்த சர்க்கார் படத்துல வந்து தளபதி வந்து கிளம்பி வர பத்தியா. ஸோ அந்த மாதிரிதான் எக்ஸ்பெக்டேஷன். இது எக்கனாமிக்ல ஃப்ளைட்ல கேக்கல. சரி ஓகே. இல்ல வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போடுறவங்களுக்கு அந்த சர்க்கார் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? இருக்கும்டா. ஆனா அவன்லயே கஷ்டம் என்ன சொல்ற, கஸ்டமைஸ் எடுத்துட்டுலாம் கிடையாது. அவன்லாம் ஒண்ணு போட்டு ஏதாவது ஒரு மூலையில உட்கார விட்டு 26வது வருவீங்களா? இல்ல எதுவும் வரமாட்டீங்களா? இல்ல வருவான் ப்ரோ. ஜனநாயகன் ஒரு சாக்ரிஃபைஸ் தான். எனக்கு 2 ஆசைங்க. ஜனநாயகனை இந்தியால பாக்கணும்ட்டு. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தளபதிக்கு ஓட்டு போட வருதுதான் மேல். நீங்க ஜனநாயகன் எனக்கு பழகி போச்சு. ஒரு காலியான தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குறதும் அதே ஃபீல் இருக்கு. நாங்க ஜனநாயகன் காரப்பொரி வாங்கி ஆந்திராக்கு போறோம். தமிழ்நாட்டுல பார்க்க மாட்டோம். இங்க எங்க 4 மணி ஷோக்குது. அதாங்க கண்டிப்பா ஓட்டு போட வருவேன். தளபதிக்கு ஓட்டு போட வருவேன். ஆனா ஆக்சுவலி சர்க்கார் படம் தான். ஏன்னா எந்த வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய எந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராட்டு கேட்டு நீங்க தளபதியோட ஊதியம் வாங்குவீங்களா, சம்பளம் வாங்குவீங்களான்னா இல்ல. அவர் 275 கோடி சேலரி விட்டுட்டு வராருங்க. அது வந்து வெளிநாட்டுல சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அவர் மேல் இந்தியாலயே சம்பாதிச்சிட்டு இருக்காரு மனுஷன். அப்படி இருக்கும்போது அவர் பண்றது நிஜ வாழ்க்கை சர்க்கார் படம் தான். அதை விட்டுட்டு அவர் நினைச்சா அடுத்த 25 வருஷம் ஜாலியா ஆளலாம். அவர் வட சென்னையில சொல்லுவாங்க, அடுத்த 25 வருஷம் உன் பிசினஸ் நல்லா போகும்டா அப்படிங்கிற மாதிரி. உங்க பிசினஸ் அருமையா போகும். அவருக்கு என்னங்க, ரஜினி எல்லாம் இன்னும் 70ல அவர் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது விஜய்க்கு என்ன நடிச்சுட்டே இருக்கலாம். ஆனா இந்த ஒரு பெரிய ஒரு தியாகம் தான். அவர் வந்து சொந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க ஒரு துறையில இவ்வளவு வெற்றி பெற்றுட்டு உங்களால அதை விட முடியுமானா நீங்க அந்த டிசிஷன் வர வரைக்கும் நீங்க பாருங்க. உங்க லைஃப் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு தொழில ஒரு துறையில நீங்க நம்பர் 1க்கு வந்துட்டீங்க. நம்பர் 1 இல்ல ப்ரோ. இதுல ஒரு நிமிஷம் நடுவுல நான் ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட பேசியிருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல ஏறப்பத்துல 70 வயசுல ரஜினி மட்டும் தான் நடிக்கிறாருன்ற மாதிரி பேசுவாங்கல்ல. 70 வயசுக்கு அப்புறம் ரஜினி மட்டும் தான் நடிக்கிறாரு அப்படின்னு. பார்த்தா கமலுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இது எப்படின்னா பின்னாடியே தான். நீ எங்க போனாலும் பின்னாடியே மம்முட்டியே தான் இருக்கானுங்க. அதான் ஹீரோ. ஏன்னா இல்ல ஹீரோ இல்ல அமிதாப் பச்சன் முடிஞ்சது ஹீரோவா நடிக்கிறது. 70 வயசு மேலேயும் ஹீரோவா நடிக்கிறதுதான் தக் லைஃப். அங்க மம்முட்டி நடிக்கிறான். இங்க ஏதாவது ரஜினி ஏதாவது ஒரு 3-4 பேர் இருக்குது. மோகன்லால் கண்டிப்பா வரும்.
அந்த ஆளு கொஞ்ச நேரம் இது வந்துரும். ஏன்பா முதல்வர் முதல்வர அவரு ரியல் லைஃப்ல 1000 நடிப்பாரு. அவரு நடிகர் நடிப்பெல்லாம் வந்துட்டு என்ன கேட்டா கமலே தோத்துரும். அவரு நடிகர் நடிப்புல உண்மையில தக் லைஃபோட அவர் ஆஃப்லைன் நடிப்பு சத்தியமா இது உண்மையை சொல்லுங்க. தக் லைஃபோட முதல்வர் ஸ்பீச்சே பரவாயில்ல. அப்படிதான் இருக்குது. அவர் எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸையும் ஆனா எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு தெரியுங்களா? அது அனிதா இல்ல டாக்டர் அனிதா சகோதரி அவங்க மரணத்துக்கு போயிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து அவங்களோட இது மேடை பேச்சு தான் இல்லப்பா தங்கை சரிதான்ட்டாரு. அது வீடியோ கூட இருக்கும். தங்கை சரிதான். ஏங்க அவரு மேக்ஸே போட மாட்டாருங்க. ஏங்க அவர்கிட்ட போயதான் ஏங்க நான் ஒரு காமெடி சொல்றேங்க, அதை அடிச்சுக்க முடியுமான்னு பாருங்க. அவரோட அந்த விடியல் பயணத்துல ஒரு இந்த ஸ்டேஜ் டிராமா பண்ணாங்க. அதுல எல்லாருக்கும் மைக்கு கொடுத்து கோரிக்கை வைக்கிற மாதிரி, என் மாட்டு கன்று காணோம், அதை கண்டுபிடித்து இவர் கணவரை கண்டுபிடித்து கொடுக்குமாறு மாட்டு கன்று. இல்ல ப்ரோ, அதை விடுங்களேன். அந்த தண்ணி திறந்து விட்டாங்கல்ல முன்னாடி போன ஒரு வீடியோ, இப்ப இல்ல முன்னாடி ஒரு வீடியோ, பூ அள்ளி போறது போல தட்டோட தூக்கி போடுவாரு பாத்துருக்கீங்களா? இல்ல இவன இப்ப பாத்தியா இந்த டைம் பாத்தியா இல்லையா? தட்டே குடுக்கல பாத்தியா அவங்க, பூ அள்ளி கொடுத்தாங்க. சார் அது கொஞ்சம் கோளாறானாலும் சார் தட்டலாம் கொடுக்காதீங்க. ஒரு அம்மா அழுவுறாங்க, இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா, ஒரு அம்மா அழுவுறாங்க, அதே விடியல் பயணத்துலதான் எங்களை கருணை கொலை பண்ணிடுங்கன்னு அழறாங்க. இன்னொன்னு ப்ரோ, இவரு போடுற மேக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும், எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? இன்னொன்னு இவரு போடுற மேக்ஸ் தூக்கி நான் போட்டேன், டிஎம்கே ஆயிட்டு டிஎம்சி அடிக்குது. எனக்கு புரியல. டே நீ என்ன படமாடா எடுக்கிற? ஸ்டாலின் எதுக்கடா டிஎம்சி அடிக்கிறேன்? எனக்கு புரியவே இல்லை. காபிரைட் இஷ்யூன்ற மாதிரி வந்தது. என்ன சேனல்ல தெரியல, ஒரு கலைஞர் டிவியா தான். ஆமா கணக்கு ஏங்க அவர் போடுற லெக் ஸ்பின், அவர் போடுற கணக்கு இதெல்லாம் யாராலையும் வந்து போட முடியாதுங்க. அதுக்குதானே அவர் போடுற லெக் ஸ்பின் பாட்டு இருக்கீங்களா? தெரியுமே. கிரிக்கெட் ஒரு ஆக சிறந்த ஒரு கிரிக்கெட்டர் இறந்துட்டு தான் ஒரு சிஎம் நம்ம பெறறோம். இது விடுதமா, இது கெரியரின் உச்சம் மாமன்னனை விட்டுட்டு ஒருத்தர் வந்துட்டு வந்திருக்காரு. மாமன்னன் கெரியரின் உச்சம் உதயநிதி. மாமன்னன் படத்தை நேரம் உதயநிதி சினிமால இருந்தா எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்ற மாதிரி. ஆனா ஒரு நடிகரத்தை தாண்டி இருந்தாலே அது ரெஜென்ட் எவ்வளவு ரெவன்யூ வரும். நடிகரத்தை தவிர எல்லாமே வரும். எனக்குன்னா ஒரு டவுட்னா, அந்த கட்சியில வந்து கொத்தடிமையா இருந்துகிட்டு ஆயுள் கால அடிமையா வேலை பார்த்துட்டு நடிகர் ஏன் அரசியல் வராருன்னு இவங்க எந்த வகையில வந்து ட்வீட்டு போடுறாங்க, இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. வெக்கம் மானம் சூடு சொரணம், சோத்துல கொஞ்சமா உப்பு போட்டுதீங்க, எவனும் பேச மாட்டான். மதுரை பத்தில சொல்லுவானே, நாங்கெல்லாம் சோறு இல்ல ஒன்லி பீஸா. வேணாண்டா அவங்கள மாதிரியே பேசணும். பீஸா தான் ப்ரோ. இல்ல ப்ரோ நான் தப்பா சொல்ல, இல்ல கொஞ்சமா ஒரு புரிதலோட பேசணும்ல. அது ஓகேங்க. ஏங்க அவங்கதான், அதாவது பெரியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து கொத்தடிமை ஒழிச்சுட்டாரு. ஆனா வந்து கலைஞர் ஐயா அவரோட கட்சி அவரோட வாரிசுகள் வந்து இன்னும் கொத்தடிமை முறையை வந்து பாத்தீங்கன்னா அது கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா கட்சி பூராவே பாத்தீங்கன்னா 200 ரூபா அந்த இது வச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ, இது முடியாது. அடுத்தது உதயன்னா வாழ்க ரெஞ்சி போய் அடுத்து இன்பன்னா வாழ்கன்னு போயிட்டாங்க. நீங்க அவங்களை திட்டினாலும் அதான் ஒரு அமைச்சர் கூட பெருமையா சொன்னாரு, அடுத்து இன்ப நிதி பையனே வந்தாலும் சரி அவனுக்கு நம்ம சலாம் போடுவேன்னு. என்னது சொல்றேன்? இல்ல டிஎம்கே காரன்ட்ட போய் கேட்டாங்க, என்ன அமிர்தமா இருக்குங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க, அதான் டிஎம்கேக்கு வாங்க, உதயநிதி பாருங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க, உதயநிதி இன்ப நிதி எடுத்து பாருங்க என்ன அமிர்தமா இருக்குன்னு. ஏங்க இல்ல அங்க டீச்சருக்கு பதிலா அப்போ ஆமா டீச்சர் இந்த கடலோட விக்னஸ பாருங்க. சொல்லுங்க
என்னைக்கா ஒரு நாள் இல்ல விக்னேஷ் இல்ல நான் ஏன்டா விக்னேஷ் ப்ரோ போகுது எங்க டிஎம் கேக்குவாங்க எல்லாமே இருக்கு டிவிக்கு இருந்து என்னங்க பண்ண போறீங்க என்னதான் இவர் பாப்பாரு. ஓகே 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 என்னைய மட்டும் சொல்ற, அங்க விருத்தாச்சலம் விருதாச்சலம் சார் எங்க இருக்கீங்க வாங்க. அங்க உட்காந்துக்கங்க. ஏ, எல்லாம் கடலூர் இது எப்படிமா இதேதான் ரெண்டு பேரும் செல்ல வைங்க. அதுவும் அந்த கொரில்லா செல்லு இது ஒரு உள்ள போனா உள்ள ஒருத்தன் அது இல்ல அலெக்ஸ் அலெக்ஸ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ள உட்காந்துப்போம் கொரில்லா செல்லு. விக்னேஸ்வர போவாரு யாரா தினசா உட்காந்துக்கிறான். அலெக்ஸ் ஆனா எலெக்ஷன் இதுல ஃபன்னுக்கு அளவு இல்லாம போகுது. ஸ்பீச் எல்லாம் கேட்டாலே இல்ல ஒரு நிமிஷம். இப்ப இந்த நவீன் எஸ்கே இருக்கான்ல இவெல்லாம் வந்துட்டு தான் எந்த கட்சி எதாவது மாதிரிலாம் இல்லாதான் சிவகார்த்தன் இவெல்லாம் எப்படிதான் இருக்கு. அதான் ஓட்டு காசு தருவாங்க வாங்க சார் வாங்க சார் ஓகே சார் ஓகே சார் போயிட்டு டிவி கேட்பாட்டு வாங்கிட்டு டிவி கேட்பாட்டு நம்பிச்சு விட்டு வந்துடும். ஓகே ரைட்டு. நிறைய பேர் அப்படிதான் இருப்பானுங்க. நீயா அப்படிதான் இருப்ப நீ சொல்ற. எங்க இதுல அவ்வளவா தரமாட்டோம் வாங்கினது இல்ல தெரியல. ஆனா ஒரு டைம் தந்திருக்காங்க இந்த ஃபேமிலி இதுல வந்துட்டு அதிகமா தந்தாங்க. ஏடிஎம்கே பெரிய அந்த டைம்ல அப்போ வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அலெக்ஸ் 2020 அதிகமா தருவாங்க அலெக்ஸ், ஏன் கவலைப்படுற? தந்தா இல்ல தந்தா பாக்கெட் மணி அப்படியே போட்டு போயிட்டு டிவிக்கு என்ன இது நாளை எல்லாரையும் பிரெயின்வாஷ் பண்ணுகிறேன். ஐயோ அப்பாவுக்கு விபூதி அடிக்க பாக்குற ஏமாப்புல, அப்பாவுக்கு விபூதி அடிக்கலாம்னு பாக்குற. குடும்பத்தை ஈஸியா தான் மாத்த முடியும்ன்றதுனால அது பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் தான் இருக்கானுங்க. இதுல இன்னொருத்தவனுங்க என் காலேஜ்ல கூட படிச்சவனுங்க நிறைய வேற ஃபேன்ஸ் இருக்கானுங்க. அவனுங்களே ஃபுல்லா இப்ப இன்ஸ்டாகிராம்ல டிவிக்கு தான் லைக் போடுறானுங்க. அடிக்கடி ஸ்டேட்டஸ்லயும் எல்லாம் தான் பொலிட்டிக்கல்னு பார்த்தா விஜய் தான் போறானுங்க. ஏன்னா பிடிக்கல எதுவுமே டிஎம்கே பிடிக்கல. ஏடிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கே நாசமா போனதுதான் எனக்கு கேட்டா டிவி கேக்கு இன்னும் சப்போர்ட். ஏன்னா இன்னைக்குமே இல்ல ப்ரோ ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி பண்ற இன்னைக்குமே அயோக்கிய வேலை வந்துட்டு எதிர்கட்சி மேலதான் பாசம் வரும் மக்கள்கிட்ட. இதான் உண்மை. எதிர்கட்சியும் இங்க வந்துட்டு பவர் இல்லாம இருக்கும்போது தான் உனக்கு டிவிக்கே சப்போர்ட் வருது. இல்லைன்னா நம்மளுக்கே வந்துட்டு இந்த காமன் பீப்புள்லாம் அதிகமா வந்திருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா நேரம் இருந்ததுன்னு தெரியும். ஜெயலலிதா இருக்கும்போது சரி ஓகே ஜெயலலிதா நல்லது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பக்கம் போயிருப்பாங்க. நேரம் ஜெயலலிதா இல்லாம இங்க வெறும் எடப்பாடி இருக்கிறனால தான் எனக்கு டிவி கேக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ் இருக்கிறதுல நம்ம அதாவது ஆஃப்லைன் சைட்ல எதிர்கட்சி இல்லாம நம்ம சைடு வர்றதுக்கு ஆப்ஷன் என்னைக்குமே அப்படித்தானே இருக்கும். 2 தானே இருந்தது. 2மே டம்மியா இருக்கிறனால தான் இப்ப ஒன்னு ஒஸ்ட் அது கூட ஒஸ்ட் டம்மி நம்ம பரவாயில்ல பெட்டர்னா தான் டிவிக்கு பெட்டர்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு பெஸ்ட்னு தெரியும். எல்லாரும் பெஸ்ட்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு தான் குறை இருக்கும். ஒரு வட சென்னை மீன் மாதிரி பாக்கணும்னா அலெக்ஸ் குணா வேலு மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே வேணாங்கிறாங்களாண்டா. பாலிடிக்ஸ்லயே முழு நேரமா இறங்கிடுவாங்களா. நம்ம வழியா தெரிஞ்சவங்களா இருப்பானுங்க. டேய் உங்களை அரசியல் படுத்துறானுங்கடா. அதான பக்குவமா அரசியல் படுத்தல, உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான். இதுல ப்ரோ ஸ்டார்டிங்ல விஜய் வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி போறான்னு நானுங்க வந்து அதையும் வந்துட்டு காரி துப்பியாச்சு. அடுத்து ஏடிஎம்கே கூட நானுங்க விஜய் அதையும் வந்துட்டு காரி துப்பிட்டாரு. அடுத்து அதான் அவரே நோட் பண்ணுவாரு இவனுக்கு என்னதான் சொல்றானுங்க பாப்போன்னு. ஏன்னா எல்லாத்தையும் முடிஞ்சிருது. எப்படி தெரியுமா இருக்கு இந்த வீட்டுக்கு வாடா இங்கேயும் வரணும். இதுல பாமக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பா பையனும் ஏதாச்சும் சாப்பிடுறதுன்னு கொஞ்சம் ஜாலியா இருக்குது. சீமான் சொல்லவே வேணாம். அவர் ரொம்ப உத்தமரு. அவரு கிட்ட போறதும் ஒண்ணு போறதும் ஒண்ணு தான். வேற எதுவுமே இல்லையே. தனித்து நின்று போட்டி தான். சோலோ பர்ஃபார்மன்ஸ் இல்ல. நாம் தமிழர்லாம் மனசாட்சி இருக்கிறோம்ங்களா? இங்க வந்து தாவேகா பிஜேபியோட கூட்டணி போங்க எப்ப தெரியுமா பேசுனாங்க? இவர் பெரியார் வந்து இழிவுபடுத்தும் போது சங்கி என்றால் நண்பன் பேசும்போது ஏங்க மாநாட்டுல இருந்தே கிளியரா தெரியுது. இந்த மாதிரி கொள்கை தலைவர்களை அறிவிச்சப்போ கொள்கை எதிரின்னு சொன்னப்போ ரொம்ப தெளிவா தெரியுது. அதையும் திருப்பி வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமா ஓட்டி உங்களுக்கு வந்து இவர் போறாரு பி டீம் இவ்வளவுதான் உங்களுக்கு அரசியல். இதை உடைக்கிற மாதிரி வந்து சொல்லி கிளியரா சொல்லிட்டாரு. எங்களுக்கு எல்லாம் முதல்ல இருந்தே தெரியும். எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கான பதில் தான். எல்லாரும் கொள்கையை உள்வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. 5 கொள்கை தலைவர்கள் இங்க நியமனம் பண்ணிட்டு பிளவுவாத அரசியல் வேணாம், பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு மாநாட்டிலேயே வந்து மோடி மஸ்தான்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னவர் தானே தளபதி. அப்படி என்ன பயந்துட்டாரு. ஆனா மாநாட்டுல இருந்து தொங்கிருந்தானுங்க. பேர் சொல்ல மாட்டாரு பேர் சொல்ல மாட்டாருன்னு முதல்லதான். அதான் சொல்றேன்னா
எல்லாமே பண்ணியாச்சுடா. இப்ப என்னதான்டா இங்கேயும் வந்தாச்சு. இப்ப எங்கடா வரணும்ன்ற மாதிரிதான். அடுத்து தலைமைச் செயலகத்துக்கு வரணுமா, வந்துட்டா போச்சுன்ற ஆனா மாதிரிதான். நம்ம ஆளு கேமே ஜாலியா இருக்குதுல்ல. அதாவது இப்ப நீங்க என்ன பண்ணோன்னு எல்லாம் ரூம் போட்டு வச்சுப்பாங்க. அவர் எப்படி தெரியுமா, இல்ல ஏதாவது கொளுத்து விட்டு போயிடுவாரா, அடுத்து என்ன பண்ணோன்னு அவனுங்களே சொல்லுவானுங்க. அதான் என்ன கேட்டுக்குதோ அதை முடிச்சிடலான்னு. இது ஒரு நல்ல ஐடியா என்ன கேட்டதான். ஏதாவது இப்ப வைக்கிற கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணாதானே இதுவா இருக்கும். இப்போ அடுத்து என்ன வைக்கிற, அதான் இப்ப முதல்ல வெளியே வர மாட்டாரு, நானுங்க வெளியே வந்தாரு பேசினாரு. அதான் அதுக்கு அடுத்து வந்துட்டு அதான் இந்த மாதிரி கூட்டணி டிஎம்கே நானுங்க, அதுவும் இல்லைன்ட்டு. அதான் ஏடிஎம்கே நானுங்க, டிஎம்கே காரனுங்க அதுவும் இல்லைன்ட்டாரு. பிஜேபின்னாரு, அதுவும் இல்லைன்ட்டாரு. அதான் ஓப்பனா ஸ்ட்ரைட்டாவே அடிச்சாரு. கூட வந்துட்டு அதான் தலைமைச் செயலகத்துக்கு வந்து அதான் நான் வந்துட்டு முடிஞ்ச பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சாரு. இது இருக்கிறதுல போல்ட் ஸ்டேட்மெண்ட். நானும் அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நடந்தா ஒண்ணு விஜய் தூக்கி செல்லு வச்சிருவானுங்க சத்தியமா. நம்ம ஆளு சத்தியமா செல்லு வச்சிருவானுங்க அதெல்லாம் நடந்தா, சொல்லாம இல்லாம. ஆனா அப்படி நடக்காது. அங்கெல்லாம் ஃபுல் இது ப்ரொடக்ஷன். இந்த மெரினா பீச் மாதிரிலாம் அப்படி இன்னொன்னு அப்படிலாம் நடக்க தூக்கி வாய்ப்பே இல்லை. வச்சானுங்கன்னா நீங்களே தேர்தலை வந்து தாம்பூல தட்டுல வெற்றியை வந்து எடுத்து கொடுத்துட்டீங்க. ப்ரோ நீங்க வேணா அலெக்ஸ் நீ நீங்க வேணா சொல்றீங்களா அலெக்ஸ்? பாருங்க. இல்ல நீங்க வேணா பாருங்க. இல்ல அலெக்ஸ், சின்ன ஒரு நிமிஷம் இல்ல டேய், அது இல்லடா வந்து கார்த்தி, இல்ல சின்ன தப்பு, இல்ல இவனை சின்ன தப்பு நம்ம மேல கிடைச்சாலும் புத்துவி செல்ல தான் வைப்பான் அவனுங்க டார்கெட்டே அப்படிதான் இருக்குது. நீ என்ன பாரு அலெக்ஸ், எல்லாத்துக்குமே அது வந்து யார் யார் இப்ப வந்து இப்ப ஒரு சும்மா வந்து வெறும் நடிகர் விஜய் கிடையாது அலெக்ஸ். ஒரு கட்சியோட தலைவர், அதுவும் இல்லாம இப்போ வந்து 3 கட்சா பிரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல முக்கிய கட்சின்ற அளவுக்கு போயிருச்சு. உடனே தூக்கிட உள்ள வச்சுட்டா தமிழ்நாடு என்ன எந்த அளவுக்கு போகுன்றதெல்லாம் சும்மா கிடையாதுல. எல்லா இடத்துலயும் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேரை நீ கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது அதெல்லாம் அது தளபதியே சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டீங்கன்னு ஒரு இது நிப்பாட்டி சொல்லியிருப்பாரு தெரியுமா. ஒரு நிமிஷம். ஆனா அவங்களுக்கும் தெரியும் ஒரு நடந்த நிமிஷம். மேல இருக்கிறது என்ன படம் இது? விஜய் சிஎம்ன்ற மாதிரி இருக்குது. தமிழகத்தில் இனி இலவசம் கிடையாது, இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகளுக்கும் புதிய திட்டங்கள், முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு. ஃபியூச்சரை பேஸ் பண்ணி படமா? படம் பேர் என்ன? ஆமா ப்ரோ. படம் பேர் என்ன? யாதும் மரியாண்ட அப்படின்னு ஏதோ இருந்துச்சு. ஹீரோ யாரு தெரியல ப்ரோ. ஓ, விக்னேஷ் ப்ரோ. எந்த படம் தெரிஞ்சு உதயநிதி கிட்ட முதல்ல பாக்க வைக்கணும். அது டேட்டா பாரு ப்ரோ, 1/11/2026. ஆனா இல்ல பரவாயில்ல, இது பெரிய போல்ட் ஸ்டேட்மெண்ட். எவன் டைரக்டர்னு தெரியல, பக்காவா வச்சிருக்கான். அதான் நான் இல்ல இப்ப அதான் ஜூம் பண்ணி பார்த்தேன், என்னடா இதுன்னு பார்த்தா முதல்வர் விஜய் அறிக்கை தான். கோட்டலி அவரோட காரோட லைசென்ஸ் பிளேட் அப்படிதானே இருக்கும். இல்ல ப்ரோ, அதான் இல்ல ப்ரோ, அது வேற. இது இது நல்லா இருக்குது. இது படிக்கும் போது முதல்வர் விஜய் வெங்கட் பிரபு வைக்கிறதுங்க, அது வெங்கட் பிரபு வச்சது. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இந்த படத்தோட ட்ரைலர் அப்பா பார்த்தாருன்னு டேய் அவனை கூட்டணும். யாரா அவன் டேரக்டர் கூட்டணும்? இல்ல முதல்ல ரெஜென்ட்ல தான் நீ போட்டவனுங்க. நீ வா, அதான் வாங்கிடுவானுங்க, அவனுங்களே வாங்கிடுவானுங்க. ஆல்ரெடி டூரிஸ்ட் ஃபேமிலில வந்துட்டு இந்த டிவி ரெஃபரன்ஸ், விஜய் ரெஃபரன்ஸ் அதிகமா வச்சதுக்கே கத்திந்தானுங்க. படத்தை பார்த்தானே கேட்பாங்க, உனக்கு எப்படி தியேட்டர் கொடுத்தாங்க? நீங்க கொடுத்தது 50. அந்த படம் அப்படி அவங்க ப்ரொடக்ஷன் வாங்குச்சுன்னா அந்த சீன் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. இப்ப நடக்குதால என்ன பாரு நீ. இது இல்லடா, இது ஒரு ப்ரொடிக்ஷன் இது மாதிரிதான். இதெல்லாம் கட் பண்ணா இது தேவையில்லாத வேலை. ஏன் அப்படி பார்த்தா நிறைய இதில் வந்துட்டு இதோ வச்சிருப்பாங்களே, யாரோ சிஎம்லாம் மாதிரி ஃபியூச்சர் இதெல்லாம் வச்சிருப்பானுங்க. கட் பண்ணானுன்னா இவங்க வழக்கம் போல கட் பண்ணா இந்த இல்ல இந்த மாரி செல்வராஜ் படம், அப்புறம் பேர் என்னது வெற்றிமாறன் படம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ட் படம், இந்த கண்டென்ட் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரம் மாத்தி விட்டுருவாங்க. திமுக காலத்துல நடக்கிற கொடுமை அதிமுக காலத்துல நடந்துச்சு. என்ன சொல்றது, வேற ஒரு பீரியட் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்த போது நடந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த படங்கள் எல்லாமே சப்ளிமினல் மெசேஜிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது நீங்க அந்த சீனை பார்க்கும்போது உங்க மைண்ட்ல அது போய் உக்காரணும். உதாரணத்துக்கு நம்ம இதை பேசியிருந்தோம், அந்த அசுரன்ல அவர் எல்லாரோட காலையும் போய் விழும்போது ஒரு கருப்பு சட்டை அணிந்தவர் வந்து இல்ல வேணானே அப்படின்னு வந்து. ஆமா, அது ஆனா சத்தியமா அப்ப புரியல ப்ரோ. அந்த டைம்ல அந்த படம் பார்க்கும்போது அதெல்லாமே உங்களுக்கு லைட்டா அப்படியே உங்களுக்கு இந்த ஜெய்பீன் படத்துலயும் வந்து அதான குற்றம் சாட்டினாங்க. அவர் வந்து போலீஸ்காரனுக்கு ஒரே நிமிஷங்க. நான் இந்த கருத்தை வந்து நான் எப்பயுமே ஆதரிக்கிறேன். அதாவது கருப்பு சட்டக்காரங்க இந்த டைம்ல இருந்தாங்கன்னா பெரியாரோட பேச்சுகள் வந்து அந்த டைம்ல வந்து வீரியமா இருந்துச்சு. ஊருக்கு ஒரு மாநாடு போட்டு நிறைய பகுத்தறிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அது பண்ணிட்டு இருந்தாங்க.
அது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் பாரு. இதுல எங்க பிரச்சனைன்னா, இது இன்னைக்கு பெரியாரையே விலகிட்டு வந்து இன்னைக்கு திமுக வந்து என்ன சொல்ற முருகர் மாநாடு இது பண்றதா இருக்கட்டும், ஃபுல்லாவே ஒரு சங்கியா மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அவங்க லாங்குவேஜ்ல சொல்லணும் சங்கியா மாதிரி இருக்குது பாத்தீங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு பிரச்சனை. அது 100%ங்க. அதுவும் இல்லாத இவங்க அதுவும் இல்லாத இந்த கர்ணன் படத்துல வந்து இன்டென்ஷனாவே பாத்தீங்கன்னா அந்த கொடிக்குளம் அந்த பஸ் ஸ்டாப் அந்த இது நடந்த இதை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே காலத்துல நடந்தது வந்து ஏடிஎம்கே காலத்துல நடந்த மாதிரி அதை மாத்தி இது பண்ணி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சில இதுன்னுக்கலாம். அதான் விக்னேஷ் ப்ரோ ஃபர்தரா உங்க கருத்துக்கு தலைவர் தளபதியே சொல்லியிருப்பாரு. அதாவது பெரியாருக்கு வந்து இவங்க உரிமை கொண்டாட முடியாது. ரெண்டாவது வந்து திராவிட கழகம்ன்றது வேற. அவங்களே வந்து திமுகக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே? உண்மைதான் உண்மைதான். ஏன் இதே பெரியாரை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு இவரே சட்டசபையில கேட்டிருக்காருல்ல, யாரு கலைஞரே கேட்டிருக்காருல்ல. அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவங்க போயிட்டு அவருக்கு இது பண்ணுவாங்க? அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் வந்து இதையும் சொல்லிடுறேன். இல்லடா ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இது என்னது அந்த இவர் அண்ணாதுரை வந்து பொதுச் செயலாளரை தான் பாத்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிட்டாரு. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கும் பெரியாருக்காக தான் சொல்லிட்டு அது தலைவர் யாருமே கிடையாது. தலைவர் பொறுப்பு காலியா விட்டுட்டு அந்த அரியணை காலியாவே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொதுச் செயலாளராக தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே பொருளாளர் அப்படித்தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னு. அதை வந்து ஃபியூச்சர்ல வந்து இவரு தான் கலைஞர் தான் பாத்தீங்கன்னா அது வந்து தலைவரா மறுபடியும் அவங்க வந்து மாத்திக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சிய இவங்க அதை டேக் ஓவர் பண்ணி இவங்க தலைவர் ஆகுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா? அந்த கட்சிக்கே வந்து அந்த விதிக்கே புறம்பானது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் கட்சி கால் வேலையெல்லாம் நிறைய இவங்க பார்ப்பாங்க. அதான் திமுக ஆட்டையை போடுறதுன்னு வரல, கட்சியா ஆட்டையை போட்டுதான் வச்சிருக்காங்க. சொல்லலாம். எங்கடா பிரணவ் என் தம்பி கொஞ்சம் அமைதியாடுறான்னு சொன்னா அதோட அமைதியாருன்னு சொல்ல செருப்பால் அடின்னு சொன்னவனா? இல்லடா ஸ்கூல் பஸ்ஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்படியா? இல்ல ப்ரோ சித்து ப்ரோ ஸ்கூல் பஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். அலெக்ஸ் ப்ரோ மழைலாம் எப்படி பெய்யுது உங்க ஏரியாலன்றான். சில்லுன்னு இருக்குப்பா. சரி நாளை வர எனக்கு நல்ல வெள்ளனை வர எந்திரிக்கணும், டைம் ஆயிடுச்சு. சரி எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்ப்போம். என்னல அதுக்குள்ள கடையை சாத்துற? டேய் எருமை, அல்ல 5 மணிக்கு கிங்க நீ போதையா போட்டா என்ன குரல் அவன் பேசுறான், எந்த அடி ஓபன்ல இருக்குது, என்ன மேட்ச்? மதியான லஞ்ச் டைம், இங்க லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கேன். என்ன கொஞ்ச நேரம் டைம் பாஸ் இருந்து பண்ணுவேனா ஓடுற? சரி போ. டேய் பைத்தியம், நான் பேசலடா ப்ரோ. நீ பேசுறீங்க டிஎம்கே கார ஸ்பெஷலுக்கு. ஓகே அவன் போறான்னா கார்த்திக். சரி அபி இருக்கு பாய்ன்னு சொல்லிட்டு போறாப்புல. விக்னேஸ்வரர் நடு ரோட்ல இழுத்துன்னு வந்து டிஎம்கே கார 4 பேருக்கு கூட விட்டுரும் ப்ரோ. அதை விட பெரியதான். ஏதாவது ஒரு 4 நாய் கூட விட்டா கூட நீங்க எஸ்கேப் ஆகி வந்துருவீங்க எனக்கு தெரிஞ்சது. இல்ல உண்மையிலே வந்துருவீங்க, இல்ல ஒரு கடி வாங்கிட்டு வந்துருவீங்க. நான் பண்ற வேலையில வரமாட்டீங்க. ஒண்ணு இருக்கு அதான் காமெடி பண்ணாத அந்த சொல்லுவாங்க பரிதாபங்கள்ல காமெடி பண்ணாத. பேசினாலே கேட்கவே மாட்டுது இந்த ஜியோனால. கேக்குது இப்போல இருந்து நான் பேசுறேன். எப்போல இருந்து தெரியுமா நீ என்ன பேசுற முதல்ல? இல்லம்மா நீ மியூட் பண்ணிட்டு பேசினா எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் ஒண்ணு பேச அந்த ஸ்டாலின் பத்தி பேசும்போது அவர் நம்பர்ஸ் மட்டும் இல்ல மைக்ல வந்து பின்னாடி நின்னு சொல்லி கொடுக்கும் போதே தப்பா தான் சொன்னாரு. அது நான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு டைம் ஒண்ணு பேசினா அது எதுவுமே கேட்கவே இல்லை. நான் பேசினதே தானா கீழே போகுது. இல்ல அப்ப ஜியோ இல்ல அப்ப என்னையே பேச விட மாட்டானுங்க, அது வேற விஷயம். ஜியோ இது வோடஃபோன். ஆனா இன்னும் ஜியோ என்னை மட்டும் தான் பேச. நான் நாளைக்கு சென்னை போயிடுவேன். அப்ப நாளைக்கு நல்லா கேக்கும். இது என்னது இது உங்க ஊர்ல இப்ப என்ன இன்னும் கேவலமான நெட்டா போயிருக்குது? என்ன விக்னேஸ்வரர் கடலூர் இது பெருசா பேசினுப்பீங்க. நான் இங்க உள்ளார இருக்கேன், நான் அவுட்டர்ல இருக்கேன். இது ரொம்ப ரூரல் ஏரியா நான் இருக்கிறது. ஆமா வேற எம்எல்ஏ தொகுதிடா, வேற எம்எல்ஏ தொகுதிடா. புரியுதா? அவரு விஜய் என்ன விக்னேஸ்வரோல இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் 5 நிமிஷத்துல ஏத்துவார் தெரியுமா? அந்த மாதிரி நெட் பேசிட்டு இருப்பார். சும்மா சொன்ன அடிக்கடி காலையில தத்திக்கின்னு தோணா இருக்கும். என்னது
புரியல 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 சித்து. ஒண்ணும் இல்ல டொகோமோசன் மேடு இல்ல இப்படிதான் இருக்கும். இல்ல அபி கேக்குதா? கேக்குது அமெரிக்கா கேக்குது. அமெரிக்கா அமெரிக்கா சிம்மே அப்படிதான் இருக்கு. புரியுதா? நீ ஒண்ணும் இல்ல இல்ல வருத்தப்பட்ட சித் ப்ரோ வார உன்ன கலாயிர இருக்கு வாத்தல ஸ்டார்ட் லிங்க் ஸ்டார்ட் என்னது எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, என்னம்மா சிக்னல் கிடைக்குதுங்க. அப்டேட் பண்ணாதீங்க செஞ்சு யாருமே. நான் 2 நாள் ஸ்பேஸ்க்குள்ளே வர முடியாம. சில டைம் அப்டேட் பண்ணாதான் வர முடியல. அதான் எலான் மஸ்க். அதான் அலெக்ஸ் ப்ரோ என்ன மஸ்க் ஏதோ பார்ட்டி ஆரம்பிக்க போறாராம் புதுசா கட்சி. என்னது சூப்பர்மேன் படத்துக்கு போறியான்னு? இல்ல பாக்கல போல. இப்ப எந்த படத்துக்கும் ரீசெண்டா போல. தெரியல இதுக்கப்புறம் எந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தெரியல. அந்த ஒரு சீன் லியோ ஹைனாவோட சிமிலரா இருக்குல்ல ஸ்டேஜ் பண்ணது. ஓ ட்ரெய்லர்ல ஒரு சீன் இருக்கு. உனக்கு ஹிட் போட்டுச்சா? ரொம்ப ரொம்ப என் வாட்ஸ்அப் டிபி என்னன்னு விக்னேஷ் ப்ரோ கிட்ட கேட்டு ஹிட் தான் ஹிட் 3ன்னு சொல்லு ப்ரோ. ஏதோ கொசுவத்தி ஹிட் மாதிரி சொல்றீங்க. ஆனா இது ஸ்குவிட் கேம்ஸ் மாதிரி தானே அலெக்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் அது இல்ல அது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ரெட்ரோ ஞாபகம் வருது. ஆனா அந்த படத்தை விட்டுட்டு ரெட்ரோக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தேன். என்ன கேட்டா இத்திரையே போயிடலாம் அப்படின்னு இருந்தது. இல்ல எனக்கு வாட்ஸ்அப் டிபி என் போட்டோ தான் வச்சிருக்கேன். சோ இல்ல எனக்கு என்ன ரொம்ப இல்ல பிடிக்கும். ஹித்ரி கான்செப்ட் அது ஸ்குவிட் கேம் மாதிரி இல்ல. அது ஒரு இந்த ப்ளூ வேல் மாதிரி இருக்கிற ஒரு வெப்சைட், ஒரு கில்லர் வெப்சைட் மாதிரி இருக்கும் ஒண்ணு. அதுல வந்துட்டு அதான் அதுல CTKன்ற வெப்சைட்ல வந்துட்டு அதான் கொலை பண்ணி இவர் மினிமம் 2 கொலை பண்ணணும். 2 கொலை பண்ணா 1 மெம்பரை சேர்த்துப்பாங்க. இவன் 2 கொலை பண்றதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற இப்ப நார்த் இந்தியால இருக்கிற அந்த சைட்ல இருக்கிற ரேபிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவனுங்களை பிடிச்சு இது ஒரு கேம் மாதிரி போச்சு இல்ல முன்னாடி எப்பயோ. ஆனா எனக்கு இல்ல கதையவே பிடிச்சது. இன்னொன்னு ஒரு சீன் செம்மையா இவன் 2 இல்லடா இது எப்படின்னு சொல்றேன். இது வந்து MLM மாதிரி. அவன் 2 கொலை பண்ணா அவனுக்கே ஒரு 2 கொலைக்காரனை சேர்த்தோம்னா அவன் 2 கொலை பண்ணா. ஆனா ப்ரோ இல்ல எனக்கு CTKன்னு வரும்போது NTKன்னு தான் ப்ரோ காதல கேட்டுது படத்துல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த கத்தி எடுத்து அதுலதான் CTKன்னு இருக்கும். நானி பாப்பான் அந்த சீன்ல NTKன்னு கேட்டுது. ஆனா கத்தியில CTKன்னு ஓகே இருடான். ஆனா படம் கான்செப்ட் நல்லா இருந்தது. 2 ரேபிஸ்ட கொலை பண்ணி அவன் மெம்பரா சேர்ந்துருவான். மெம்பரா சேர்ந்து பிடிக்க போகும்போது கத்தியில அவனையும் குத்திடுவாங்க. அதுக்கடுத்து அதான் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஃபைட் பண்ணும்போதெல்லாம் ஃபைட்டும் சூப்பரா. எனக்கு அந்த லொகேஷன்லாம் பாக்கும்போது லியோ படம் ஞாபகம் வருது, தீரன் படம். தீரன் நடுவுல வந்துச்சு. ஆமா தீரன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. செம்மையா தான் படம். இருங்க இதுல வேற மாதிரி நானே ஒரு வாரமா ஃபீனிக்ஸ் தேடுறேன். யாரும் லிங்க் கொடுக்க மாட்டாங்க. நேத்து அம்சம் என்ன பண்ணீங்க? அது ஓபன் ஆகலடா. அந்த 11 அது என்ன 11 வேற மாதிரி படம், சூப்பர் படம். 11ல லவ் சீன் தவிர எல்லாம் நல்லா இருக்கும். விக்னேஷ் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அந்த லவ் சீன் ஹீரோ, ஏன்னா ஹீரோயின் தான் ப்ரொடியூசர். அந்த ஆன்ட்டியை கொண்டு போய் அதான் லவ் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. நல்ல ஆன்ட்டி இல்லடா அம்மையார். லெவல் ஓவர் ரேட்டடா. டேய் எங்கந்திர வர என்னையா அந்த படம் யார் சொன்னா? எல்லாமே இருக்குடா. சித்துவா கிங் வட கிங் இல்ல இவர் கிங் ஸ்லேயர் வடையா வடக்கான இருப்பானே. வடக்கான எடிதான் கிங் ஸ்லேயர்னு மாத்திருக்கான். வடக்கான இல்ல சித்து ப்ரோ வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா கிங்க திருத்தரம் முடிச்சால இருங்கடா. இதுக்கு மேல என்னடா படம் எடுக்குது. ஆனா எனக்கு என்னன்னா அந்த படம் பார்க்கும்போது விசில் ஞாபகம் வந்துச்சு. விசில் படம் சில பேர் ஞாபகம் இருக்கா? நாகான்ற பேர்ல காலேஜ்ல கொலை நடக்கும். விசில் செம்ம படம் ப்ரோ. சின்ன வயசுல பார்த்து பயந்துருக்கேன். நீ பயந்தன்றது நாகா விசில் நீ பயந்தன்றதுக்காகலாம் ஒரு இல்ல ப்ரோ. சரி அந்த படத்தோட கான்செப்ட சொல்றேன். நான் விசில் கான்செப்ட சொல்றேன். லெவல் பார்த்தவங்களுக்கு இது சிங்க் ஆகுது இல்லையா மட்டும் பாரு. ஒரு ஃபிளாஷ்பேக்ல அவங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை வந்துட்டு அதான் இந்த ஒரு டீம் பசங்க சேர்ந்து ராக்கிங் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு செத்து போயிடும்.
கிளாஸ் ரூம்லயே தான் அந்த மாதிரி செத்து போயிடும். அந்த பொண்ணுடைய தங்கச்சி வந்துட்டு தான், அந்த பொண்ணுடைய தங்கச்சி தான் அக்கான்னு நினைக்கிறேன். அக்கா தங்கச்சியும் வந்துட்டு அக்கா பொண்ணுடைய அக்கா அக்கா தான் வந்துட்டு சரின்னு பொண்ணுடைய அக்கா தான் இவங்க தான் வந்துட்டு சரின்னு இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப நாள் மைண்ட் யோசிச்சு அந்த பசங்க படிக்கிற காலேஜ்ல சேர்ந்து அந்த காலேஜ்ல வந்துட்டு ஏற்கனவே நாகான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து எல்லாரையும் கொலை பண்ணும். இதுல ஹைலைட் என்னன்னா அதுவும் கூட தான் இருக்கும். டவுட்டே வராது. டவுட்டே வராம கூட இருந்து எல்லா கொலையும் பண்ணும். இல்ல கிளைமேக்ஸ்ல தான் அது கண்டுபிடிப்பாங்க. அதுவும் கொலை பண்ணோம். அப்புறம் வந்து அந்த ராஜ் கபூர் அந்த டைரக்டர் இல்ல இருக்காங்க, அது கூட அவனும் கடைசியா அவன் யாருன்னா வீட்டுல வேலைக்காரன் வீட்டு வேலைக்காரன்டா. நீ பேசுனதுல வீட்டுக்காரன் வீட்டுக்கு ப்ரோ சொல்லுவான்டா. என்ன அதான் இல்ல. ஆனா உங்களுக்கு கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா படம் டிஃபரெண்டா ட்விஸ்ட் நல்லா இருந்தது. இந்த படம் ஞாபகம் இருக்கு சிவின்னு ஒரு சிவி ப்ரோ என்னாச்சு, நம்ம ஸ்பேஸ்ல அதிகமா அந்த படத்தை பேசி அவன் டைரக்டர் கேட்டான பார்க்கவே இல்ல உண்மையில சிவி அதிகமா பேசுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் சிவி, இந்த அருந்ததி, சந்திரமுகி, காஞ்சனா, அம்புலி. அருந்ததிலாம் அவ்வளவுதான். அந்த பால் கலகம் பார்த்து அந்த சின்ன பொண்ணு எனக்கெல்லாம் வீட்டுல தொடரணும் அதை பார்க்கும்போது சின்ன வயசுல. அது வேற அப்புறம் சோஃபா வேற டிவி பக்கத்துல போட்டுருவானுங்க. சோஃபால உட்காந்து பார்க்க கூட பயமா இருக்கும். என்னது பிரசாந்த் படம் ஒண்ணு, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. எனக்கு ஷாக் இல்ல, ஷாக் பெருசா பயமா இல்ல. என்னன்னு தெரியல, ஷாக் லைட்டா பயமா இல்ல பெருசா. அது நார்மலா இருந்தது எனக்கு. மீனா மேம் பிரஷ் பண்ணாத இருப்பாங்க ப்ரோ. அது பேய் பிடிச்சி தெரியுமா? அது பேய் படம் கிடையாது. இந்த சுத்தி வச்சு மண்டையில அடிப்பானே யாவரும் சஸ்பென்ஸா இருக்கும். நல்லா இருக்கும். இல்ல அது பேய் படம் தான். அது ஆக்சுவலா பேய் வந்து போன்ல வந்தா எப்படி டிவி மீடியத்தை யூஸ் பண்ணாது எப்படி வரும், டிவிக்குள்ளார பேய் வந்தா எப்படி வரும், அந்த மாதிரி. ஆனா சிவி பார்த்தனுக்குறேன், கழுத்துல ஏதோ ஊடுற மாதிரி ஃபீல் இருக்கும். அதான் இந்த என்ன யாரோ